அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள், இது தாக்க பொறிமுறைகளும் தாக்க விதியும்ன்ற செக்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே நாங்க மூலக்கூற்று திறன்டா என்னன்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அதே நேரம் முதன்மை தாக்கம்டா என்னன்னு பார்த்தோம். அப்ப இப்ப நாங்க ஒரு தாக்க பொறிமுறையை வச்சு எப்படி தாக்க விதி எழுதுறது, சரியா? அதே நேரம் தாக்க விதி தந்தா எப்படி தாக்க பொறிமுறை கெஸ் பண்ணி எடுக்கிறதுன்ற 2 விஷயங்கள் தான் நாம பார்க்க போறோம் இன்னைக்கு, ரைட்? அதே நேரம் உங்களுக்கு தெரியும், ஒரு தாக்கம் இருந்தால் அந்த தாக்கத்துல மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன்ஸ் இருந்தால் அதுல ஒரு மெதுவான படி, வேகமான படி அப்படி இருக்கலாம். அது மெதுவான படிக்கு நாங்க சொல்லுவோம் தாக்க வீத நிர்ணயப்படி, அதாவது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் தாக்க வீதத்தை தீர்மானிக்கும். இப்ப உதாரணமா நாங்க சொல்லுவோமே, ரைட், ஏன்றது சரியா, நான் சொல்லுவோம் ஓவரால் ரியாக்ஷனாக ஒட்டுமொத்த தாக்கமாக பிள்ளைகள் ஒரு தாக்கம் தரப்பட்டீங்கன்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஏ என்ற ஏ கேஸ்ல இருந்து பி என்ற விளைவு ப்ரொடக்ட் வரும்னு வைப்போம். ஆனா இது டிரெக்டா நடக்காம 2 ஸ்டெப் ரியாக்ஷனாக இருந்தால், இது 2 ஸ்டெப் ரியாக்ஷனாக இருந்தால், அப்ப அது அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப் ரியாக்ஷனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஏன்றது பி ஆக மாறுது, சரியா? செகண்ட் ஸ்டெப்ல பி தான் பி ஆக மாறுது, சரியா? இந்த பொறிமுறையை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குது என்னன்னு சொன்னால், ஏ பியா மாறி பி பியா மாறுது இல்லையா? அப்ப இந்த பி என்றதுல ஃபங்க்ஷன் என்னங்க? இது ஒரு இன்டர்மீடியட், இது இடைநிலை விளைவாக உருவாகுது, சரியா? அதே நேரம் இப்ப இன்னொரு விஷயம், ஒவ்வொரு தாக்கங்களுக்கும் தாக்க வீத மாறிலிகள் இருக்குது இல்லையா? இப்ப அதுல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு ஸ்டெப் 1க்கு K1 மாறிலியும், செகண்ட் ஸ்டெப்புக்கு K2 மாறிலியும் எங்களுக்கு சொல்லலாம். மல்டி ஸ்டெப் ரியாக்ஷனாக இருந்தால் இந்த 2 படியையும் எங்களுக்கு சொல்லலாம். இந்த 2 படியுமே எலிமெண்டரி முதன்மை தாக்கங்கள், சரியா? அப்ப தாக்கங்கள் 2மே முதன்மை தாக்கம். மல்டி ஸ்டெப்ல ஒவ்வொன்றும் முதன்மை படி. ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு ரேட்ல எழுதலாம், தாக்க விதி எழுதலாம் தானே. இப்ப இதுக்கு போடலாம், முதன்மை தாக்கங்களுக்கு ரேட்ல எழுதலாம். R சமன் K1 இன்டு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு பீட கன்சன்ட்ரேஷன் சொல்லி போடலாம். சாரி பீட கன்சன்ட்ரேஷன் அல்ல, ஏட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தாக்கியாக ஏட கன்சன்ட்ரேஷன் முதலாம் அடுக்குன்னு சொல்லி போடலாம். இது R1 சொல்லி போடலாம், சரியா? அதே மாதிரி இப்ப எங்களுக்கு ரெண்டாவது ரியாக்ஷனுக்கு R2க்கு போடலாம். என்ன அதுல தாக்கியாக எதிக்குது? முதலாவது ரியாக்ஷன் R1, முதலாவது தாக்க வீதம், அதுக்கு தாக்க வீதம் மாதிரி K1, அதுல தாக்கியாக இருக்கிறது ஒரே தான் நீக்குதுன்னு முதலாம் அடுக்குன்னு எழுதலாம். R2, சரியா? அதை எழுதலாம். இப்ப ரெண்டாவது தாக்க சொல்லுங்க, K2 தான் அதுல ரேட் கான்ஸ்டன்ட், தாக்க வீதம் மாறிலி. தாக்கி இரண்டாவது தாக்கத்துல தாக்கியது பி மட்டும்தான் இருக்கிற, பீட முதலாம் அடுக்குன்னு சொல்லுது. இப்படி இது எங்களுக்கு ஆனா இன்னுமே தெரியுது, இது மெதுவான ஸ்டெப்பா இல்லாட்டி வேகமான ஸ்டெப்பான்னு தெரியாது. ஆனா ரேட் லோ எப்படி எழுதலாம், அப்படி எழுதிட்டு இப்ப தரவுல தரப்பட்டிக்கு இன்னொரு டேட்டா தரப்பட்டிக்குது. என்னன்னு சொன்னார் பிள்ளைகள், சரியா? இன்னொரு விஷயம் தரப்பட்டிக்குது. இந்த K2 K1 விட பெருசின்ற ஒரு தரவு தரப்பட்டிருக்கு. K2 K1 விட பெருசின்னு சொல்லி. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்கிக் கொள்ளலாம்? தாக்க வீத மாறிலிகள்ன்றது தாக்க வீதத்தை பெருமளவு பாதிக்கிற ஃபேக்டர்ஸ் அது, சரியா? Kன்றது மிச்சம் கூடண்டா பாருங்க, இந்த தாக்க வீதத்துல இந்த K என்ற வெளிவு தாக்க வீத சாப்பாடுல K கூடி நடக்கும், ரேட் நல்லா கூடும். நாங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசன்ல ஸ்கூல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். என்னது,
தாக்க வீத மாறிலி மிச்சம் கூடண்டா வந்து அந்த ரேட் வந்து வெரி வெரி ஹை ஆயிக்கும். தாக்க வீதம் மிக கூட. உதாரணமாக ஒரு திடீர்னு ஒரு பொம்மை ஒன்று வெடிக்கிற தாக்கம். கே வந்து இன்க்ரெடிபிளி ஹை, வெரி ஹை. சரி, நல்லா கூட. சரியா? அதனாலதான் அந்த தாக்கம் அதுல கன்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மைனூட் கன்சன்ட்ரேஷனாக இருந்தாலும் அது வெடித்தணியாது. இப்ப கேன்றது தாக்க வீத மாறிலியை பாதிக்கும். கேன்றது வந்து அதிகமாக இருந்தால் விரைவான தாக்கமாக இருக்கும். கேன்றது குறைவாக இருந்தால் மெதுவானதாக தாக்கமாக இருக்கும். இப்ப இந்த ஸ்டெப்ல ஒரு விஷயம் ஒன்று சொல்றான், என்னன்னு சொன்னால் K2 வந்து K1 விட பெருசி. K2 பெருசின்னு சொன்னா ரெண்டாவது படி K2 உள்ளடங்குற அந்த ரெண்டாவது ஸ்டெப் தான் என்னது? வேகமான தாக்கம். அப்ப அதுதான் என்னது? இப்ப ரெண்டாவது ஸ்டெப் தான் வேகமான தாக்கம். வேகமான தாக்கம். அப்ப முதலாவது ஸ்டெப் ஒன் என்னது? மெதுவான தாக்கம். அப்ப மெதுவான தாக்கமாக இருந்தால் இப்ப இதுல தாக்க வீத நிர்ணயப்படி எது? முதலாம் படிதானே. முதலாம் படிதான் தாக்க வீத, மெதுவான படிதான் தாக்க வீதத்தை நிர்ணயிக்கிற படி. எனவே இந்த ரெண்டு தாக்கத்தையும் வச்சு இந்த ஓவரால் தாக்கத்துல ஆறுன்றது, ஓவரால் தாக்கத்துல ஆறுன்றது எப்படி இருக்கும்டா, இத மாதிரிதான் இருக்கும் மெதுவான படி மாதிரி. அதாவது ஆர் சமன் கே இன்டு ஏட கன்சன்ட்ரேஷன் ஏதானே அங்க இருக்குது. முதல்ல மெதுவான படி இருந்தாக்கி ஏட கன்சன்ட்ரேஷன் முதலாம் ஒரு ஏதான் இருக்குது. ஏன்னு சொன்னா இந்த K1என்றதுதான் கேக்கு அன்னளவா சமனாக அமைகிறதுனாலதான் அப்படி எங்களே சொல்லலாம். சரியா? ஒட்டுமொத்த தாக்கம் இது நாங்க இந்த சொன்னது ஓவரோல் ஒட்டுமொத்த தாக்கம். ஒட்டுமொத்த தாக்கத்தை பத்தி நான் காய்ச்சேன். சரியா? ஒட்டுமொத்த தாக்கத்துக்கு என்ன செய்யும்? அது மெதுவான படியை போலதான் அது இருக்கும். மெதுவான படியை போல இருக்கும். ரைட்? அதுதான் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ரைட்? இப்ப இப்ப உதாரணமாக இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் நாங்க பார்ப்போம். ரைட்? பாருங்க, இதுல ஒட்டுமொத்த ஓவரோல்ல ஒரு தாக்கம், ஒட்டுமொத்த தாக்கம் இதுதான் ஒட்டுமொத்த தாக்கம். ரெண்டாவது நாங்க டிஸ்கஸ் பண்றது, ரெண்டாவது டிஸ்கஸ் பண்ற ஒட்டுமொத்த தாக்கம் என்ன நடக்குது? NO2 CO சேர்ந்து NO2 சேர்ந்து NO இது ஆக்சிஜன் உண்டு இங்கால வைத்து NO CO2 வருது. சரியா? இது ஆனா இப்ப இது ஓவரால் ஒட்டுமொத்த தாக்கம், ஒட்டுமொத்த தாக்கம், ஒட்டுமொத்த தாக்கம். ஆனா இது வந்து தாக்கமாக இருக்குது. இன்னும் இது ரெண்டு ஸ்டெப்ல நடக்குது, 2 ஸ்டெப்ல நடக்குது. இது ஓவரால் இப்படி விளங்கினதுக்கு உண்மையிலே 2 ஸ்டெப். இப்ப இதுல ஒரு முதலாம் படியில என்ன நடக்குதுண்டா, 2 NO2 மூலக்கூறுகள் இணைஞ்சி ஒரு NO3 ஒரு NO வருதான். சரியா? 2 NO2 மூலக்கூறுகள் இணைஞ்சி ஒரு NO3 NO வருதாம். இது மெதுவான தாக்கமாக இருக்குது. தாக்க வீத நிர்ணயப்படின RDS ஆக இருக்குது. இதெல்லாம் இப்ப இதை கண்டுபிடிச்சிப்பாங்க எப்படி? இது பிராக்டிக்கல் டேட்டா அடிப்படையில அவங்க கண்டுபிடிக்கிறது. இப்ப படி 2 என்ன நடக்குதுண்டா, இந்த முதல்ல வருது NO3 என்னது? முதலாம் தாக்கத்துல வந்து NO3 நாங்க ஆரம்பத்துல தாக்கத்துல எட் பண்ணல, ஆனா இடையற தோன்றியது. எனவே இது ஒரு இடைநிலையாக இருக்கு. இடைநிலைண்டா அப்ப அது உறுதி குறைவு என்ன செய்யும்? அடுத்த ரியாக்ஷனுக்கு ஈடுபடும். இடைநிலை என்ன செய்யணும்டா, CO உண்ட தாக்கி என்ன நடக்குது? NO3யும் CO வந்தா, அதாவது ஏற்கனவே இன்னொன்று எங்களுக்கு தேவையான தாக்கத்தில் உள்ள விளைவு இன்னொன்று வந்துட்டு CO2 வரல. அப்ப CO2 வரணும். இந்த CO இந்த ஒரு ஆக்சிஜன் வந்து CO2 வந்துட்டு மிச்சமாகிறது NO2 வெளியாகுது. சரியா? இப்ப இந்த மாதிரிதான் இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னு நான் வைப்பேன். ரைட்? அப்ப இப்படி நடக்கிறதுனால இப்ப இதுல மெதுவான படி எது? மெதுவான படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். எனவே ஓவரால் தாக்கத்துல தாக்க வீதம் R சமன் K இன்டு மெதுவான படியில் உள்ள மெதுவான படியில் உள்ள தாக்கிகளை தான் நாம் அதுக்கு போடணும். சரியா?
அப்போ ஒட்டுமொத்த தாக்கத்துல தாக்க வீதம் R சமன் K இன்டு மெதுவான படியில 2 NO2 மூலக்கூறுகள் தான் தாக்கத்தில் ஈடுபடுது. எனவே NO2 வர்க்கம் வரும். 2 மூலக்கூறுனா வர்க்கம், 3 மூலக்கூறு வந்தா 3ஆம் அடுக்குன்னு வந்துடும். இல்லாட்டி NO2 CO வந்தா அப்படின்னா NO2 CO ரெண்டுமே வரும். அப்படி எது தாக்க வீத நிர்ணயப்பட்டியோ அதுதான் நீங்க ரேட்லோட வரும். சரியா? ஏண்டா முதலாம் படியில் உள்ள அந்த K1 Kக்கு சமனாக இருக்கும் என்றுதான் அதை நீங்க விளங்க வேண்டிய விஷயம். ரைட்? அதாவது மெதுவான படின்றது தாக்க வீத நிர்ணயப்படியாக இருக்கும். அந்த அந்த நிர்ணயப்படிதான் ஒட்டுமொத்த தாக்கத்தின் தாக்க வீதத்தை தீர்மானிக்கும் அப்படின்றது. சரியா? இப்ப இன்னொரு உதாரணமும் முழு இதுல சொல்லப்பட்டிருக்குது. ரைட்? ஆனா எங்களுக்கு ஒவ்வொரு படிக்குமே முதன்மை தாக்கமாகையால் தாக்க வீத விதி எழுதலாம். இப்ப இதுல எழுதி காட்டுகிறேன். R1 சமன் K1 இன்டு NO2 வர்க்கம் என முதலாம் தாக்கத்துக்கு R1க்கு, R2 ரெண்டாம் படிக்கு, K2 இன்டு NO தாக்கியாக NO3யும் CO மீக்கும். அப்படி சும்மா இன்டர்மீடியட்டும் போட்டும் சும்மா எழுதலாம். ஆனா ஒட்டுமொத்த தாக்கமாக வெளியே வாரது ஓவரோல நாங்க அந்த தாக்கத்துல ரிசல்டன் அந்த இதுல இடைநிலை வராது. அதே நேரம் அதுல மெதுவான படி மாத்திரம்தான் நம்ம கருத்தில் கொள்ளணும். சரியா? இப்ப இதில் தாக்க வீதத்துல பொறிமுறை தொடர்பாக கவனிக்க வேண்டிய 3 விடயங்கள்னு சொல்லிடு. K1 இதுல முதலாம் படியில K1 தான் ஒட்டுமொத்த தாக்கத்துல K ஆக இருப்பதனாலதான் தாக்க வீத நிர்ணயப்படியானது எங்களுக்கு அவதானிக்கப்பட்ட, அதாவது ஓவரால் ரியாக்ஷனுக்கு நாங்க அவதானிச்ச ஆருக்கு தாக்க வீத விதிக்கு ஒத்ததாக அமையும். அவதானிக்கப்பட்ட தாக்க விதினா அதான். சரியா? முதலாம் படி மெதுவான படியாக, முதலாம் படி அப்ப முதலாம் படிதான் எங்களுக்கு மெதுவான படியாக இருக்கு தரப்பட்டிருக்கு இல்லையா? எனவே அந்த வார NO3 என்ற அளவு இடைநிலை அளவு மிக குறையும். சரியா? மிகவும் குறைவு. அது நேரம் அது தோன்றினால் என்ன நடக்கும்? இடைநிலை கொண்டு வந்துட்டா வேகமாக அடுத்த படியில நுகரப்படும். அடுத்த படியில யூட்டிலைஸ் ஆகும். சரியா? இப்ப ஓவரால் தாக்கத்துல R சமன் K இன்டு NO2 வர்க்கம் தான் எங்களை ஒட்டுமொத்த தாக்க வீதி. CO வரவே இல்லை இல்லையா? அப்ப CO சார்பா பூச்சிய வரிசை தாக்கம்னு சொல்லலாம். சரியா? அப்படி எங்களுக்கு கதைக்கலாம். அப்ப நீங்க கொஞ்சம் எழுதி எழுதி பாருங்க திருப்பி. அப்ப உங்களுக்கு இந்த விஷயத்த விளங்கி கொள்வீங்க. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் இங்க தரப்பட்டிருக்கு பாருங்க. NO2வும் F2வும் சேர்ந்து இன்னொரு எக்ஸாம்பிள். We'll study another reaction. பாருங்க, NO2வும் F2வும் சேர்ந்து NO2F வருது. சரியா? 2 NO2 இதுதான் ஒட்டுமொத்த தாக்கம் நாங்க சொல்லுவோம். இது வந்து என்னது? அதுதான் எங்களோட ஓவரால் ஒட்டுமொத்த தாக்கமாக இருக்குது. ஒட்டுமொத்த தாக்கம். இப்ப கொஸ்டின் ஒவ்வொரு மாதிரி வரலாம், ரிவர்ஸ்லயும் வரலாம். இப்ப நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தோம் பொறிமுறையை தந்து தாக்க வீத விதியெழு சொல்லலாம். சரியா? இப்ப இந்த உதாரணத்துல எப்படின்னா தாக்க வீத விதி தந்துட்டாங்க. ஒட்டுமொத்த தாக்கத்துல ரேட் லோ தரப்பட்டிக்குது பாருங்க. இப்படி தரப்பட்டிக்குது. R சமன் K இன்டு NO2 முதலாம் அடுக்கும் F2 முதலாம் அடுக்குமா வருதான். அதுல பொறிமுறை எப்படி இருக்கும்ன்றதான் இதுல டிஸ்கஸ் பண்ற விஷயம். அப்ப இதுல இந்த மாதிரி இதுல பொறிமுறைய எப்படின்னு நாம சொல்றது ரேட் லோவோ தந்துட்டா. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் ரேட் லோவை தந்தால் அந்த ரேட் லோ வந்து மெதுவான தாக்க வீத வச்சு எழுதினது. அப்ப மெதுவான படியில இங்க இப்ப இந்த மாதிரி இருந்தால் மெதுவான படியில் ஒரு NO2 F2 தான் தாக்கமடைந்து நீக்கணும். சரியா? அப்போ மெதுவான படியில முதலாம் படி அப்ப நாங்க எழுதணும். இதை வச்சுதான் நாங்க முதல்ல மெதுவான படி எழுதணும். தாக்க வீத நிர்ணயப்படிய இப்ப எப்படி எழுதுறது? தாக்க வீத விதியில ஒரு NO2வும் ஒரு F2வும் தரப்பட்டிருக்குது. சரியா? அதையே நாங்க போட்டுறோம். இந்த விஷயத்த என்ன செய்யணும்? அந்த ரேட் லோ அப்படியே பிரதிட்டு அதில் உள்ள அந்த தாக்கிகளை பிரதிடணும். ஒரு NO2வும் F2வும் சேர்ந்து இப்ப என்ன செய்யணும்? விளைவு எழுதணும். விளைவு எழுதுற நேரம் எங்களுக்கு ஒட்டுமொத்த தாக்கத்தில் உள்ள விளைவுகளை எழுத பார்க்கணும். மேக்சிமம் எழுத பார்த்துட்டு மிஞ்சி அணுக்கள் இருந்தா அது இடைநிலைன்னு போடணும். சரியா? இப்ப பாருங்க, இது NO2வையும் F2வையும் நாங்க தாக்கு வீத விதியை வச்சு எழுதி கொண்டோம், விளங்கி கொண்டோம். இதுல மெதுவான வடிவில் இது 2 தான் இருக்குது.
இப்ப நாங்க விளைவு எழுதுற நேரம் என்ன விளைவு எழுதுறது? எங்களுக்கு விளைவுல ஒட்டுமொத்த தாக்கத்துல NO2F வந்துக்குது. அப்ப இதை வச்சு எங்களுக்கு NO2F எழுதலாமா? NO2வையும் F2வையும் வச்சு ஒரு NO2F எழுதலாம் இல்லையா? ஆனா ஒரு F மிஞ்சும். அந்த F வந்து போடுறது அதான் இடைநிலை. சரியா? அதான் இந்த தாக்கத்துல இடைநிலை. அப்ப அது பிரச்சனை இல்லை, இடைநிலைன்னு நாங்க நினைச்சு கொள்ளணும். அப்ப இடைநிலை வந்தா அது என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும்? அடுத்த ஸ்டெப் அதுதான் தாக்கத்துக்கு போகணும். அப்ப FGS யாரோட ரியாக்ட் ஆகணும்? சரியா? என்ன செய்ய? FGS வந்துட்டு அடுத்ததுக்கு. அப்ப எஞ்சிய தாக்கியோட தாக்கணும். சரியா? எஞ்சிய தாக்கி இப்ப FGS இடைநிலை வந்துட்டுன்னா அது எஞ்சிய தாக்கியோட தாக்கணும். எஞ்சிய தாக்கின்னா என்னண்டா, இப்ப நான் ஒட்டுமொத்த தாக்கத்துல இந்த பாருங்க ஒரு NO2 ஒரு F2 எடுத்துட்டோம். அதுல இருந்து ஒட்டுமொத்த தாக்கத்தில் உள்ளத ரேட்லோக்கு ஒரு NO2வையும் F2வையும் எடுத்துட்டோம். எஞ்சிக்குது இன்னொரு NO2 தான் எஞ்சிக்குது. ஒரு NO2 எஞ்சிடு, ஒரு NO2 மட்டும் எஞ்சிடு. NO2 எஞ்சும். சரியா? எஞ்சும். அந்த NO2 தான் படி 2 கொண்டு போடுற அந்த இடைநிலையோட தாக்கம் அடையுது. சரியா? அப்படி போட்டுட்டு இன்னும் நாங்க எழுதாத விளைவு எழுதணும். சரியா? இப்ப நாங்க ஒரு NO2F இங்க எழுதிட்டோம். இன்னொரு NO2F எழுதலே. அப்ப நீங்க சரியா எழுதிந்தா NO2Fன்னு சொல்லி வரும். பாருங்க இது ரெண்டையும் சேர்த்து NO2F தானே வரும். இப்ப இதுல ஓவரால் நம்ம யோசிச்சு பார்த்தா இந்த FGS ரெண்டு சைட்லயுமே இது கேன்சல் ஆகும். மற்றது ஒன்றும் கேன்சல் ஆகாது. NO2Fம் FGSம் கேன்சல் ஆகும் இல்லையா? எஸ், ரெண்டு NO2 மூலக்கூறுகள் வைக்குது. அப்ப ஒட்டுமொத்த தாக்கத்துல 2 NO2 வைக்குது. ஒரு F2 மூலக்கூறு இருக்குது. ஒட்டுமொத்த தாக்கத்துல ஒரு F2 வைக்குது. 2 NO2F விளைவுல வருது. ஒட்டுமொத்த தாக்கத்துல 2 NO2F விளைவுல வருது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாம். ரைட்? இது வந்து ரேட் லோவ தந்திருந்தா, இந்த மாதிரி ரேட் லோவ ஃபர்ஸ்டுக்கே அவங்க தந்துட்டாங்க. சரியா? இது தந்தா இப்படி பொறிமுறையை கெஸ் பண்றேன்றதை நாங்க படிச்சோம். அப்ப என்ன செஞ்சோம்? இதை வச்சு முதலாவது நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து RDS எழுதணும். சரியா? RDS எழுதணும். சரியா? RDS எழுதி விளைவுகளை போட்டோம். விளைவு பிரதான விளைவு வச்சு போடணும். அப்புறம் எஞ்சிய தாக்கிகள் இருந்தா அதை வச்சு இன்னும் பிரதான விளைவு போடணும்டா, அதை போடணும். பிரதான விளைவுகள் இருந்தா போடணும். சரியா? இன்டர்மீடியட் வந்து இடைநிலை வந்து ஒரு தாக்கத்தில் உருவாகி ஒன்று அழிஞ்சிடணும். திருப்பி இன்னொரு இடைநிலை வந்து முடியப்படாது. அப்ப நீங்க எழுதின பொறிமுறை பிழையாக இருக்கு. இப்ப இதுக்கு நீங்க இதை வச்சு நீங்க கெஸ் பண்ணி எழுதலுமான்னு சொல்லி திருப்பி எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. ரைட்? அப்ப இது ரிவர்ஸ் தான். சரியா? இப்ப இந்த என்ன விஷயம் சொன்னா R1 K1 இன்டு இப்ப இதுலதான் இது முதலாம் இந்த படி வந்து முதலாம் படி தான் மெதுவான படி. அதுல உள்ள ஆரிக்குது, அதுல உள்ள R1. சரியா? R1 சமன் K1 இன்டு NO2 முதலாம் அடுக்கு F2 முதலாம் அடுக்குன்றதுதான் F2 முதலாம் அடுக்குன்றதுதான் அத அந்த அந்த படிக்கான முதன்மை படி. சரியா? அதுதான் இதுக்கு ஒட்டுமொத்த தாக்க விதிக்கு ஒத்ததாக இருக்குது. சரியா? அதுதான் அவதானிக்கப்பட்ட தாக்க விதிக்கு ஒத்திக்குது. ரெண்டாவது RDS. சரியா? இந்த விஷயங்களை நீங்க விலையை கொண்டிருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். ரைட்? இதே விஷயம் தான் நீங்க உங்களுக்கு CHTV டிஸ்கஸ் பண்ணுங்க. ரைட்? அப்ப திருப்பி இதை கொஞ்சம் எழுதி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வந்த விஷயம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். சரியா? இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு தாக்கம் நடந்தால், சரியா, ஒரு தாக்கம் நடக்கும் போது என்ன எப்படி இந்த அதுல இன்வால்வ் ஆகிற உள்ளடங்குற அதுல ஆக்ஷன்ல வர அந்த இனங்கள்ல கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றது அதுல உங்களுக்கு தெரியும். சார்பு செறிவுகள் இது நேர வரைக்கும் நீங்க காட்டிக்குது. உதாரணமாக இப்ப இது இந்த கிராஃப் வந்து எடுத்துக்கிறாங்க எதுக்குன்னு சொன்னால் தொடர்ச்சியான முதன்மை தாக்கம் வாரத்துக்கு. சரியா? தொடர்ச்சியான முதன்மை தாக்கம், அதாவது A P வார ரியாக்ஷன் ஏன்றது இன்டர்மீடியட் I ஆக மாறி I என்றது P ஆக மாறுது. சரியா? அப்ப ஏட கன்சன்ட்ரேஷன் என்ன செய்யும்? ஆரம்பத்துல
மிக அதிகம் தாக்கிதானே அதிகமாக இருந்து பிறகு இது வந்து ஒரு திசை தாக்க முடிகிற தாக்கம் தானே. எனவே குறைஞ்சு குறைஞ்சு வந்து அப்படியே ஒரு டைம்ல பூஜ்ஜியமாக ரேஷன் முடிகிற நேரம் விளைவு ப்ரொடக்ட் என்ன செய்யும், 0ல இருந்து கூடி ப்ரொடக்ட் கன்சன்ட்ரேஷன் நல்லா கூட்டிட்டு போகும். ஆனா இன்டர்மீடியட் கன்சன்ட்ரேஷன் என்ன செய்யும், இடையில தோன்று இல்லையா, அப்ப தோன்ற நேரம் இப்படி ஸ்பீட தோடிட்டு திருப்பி அழிஞ்சு சரியா. இப்படி ஒவ்வொரு இன்டர்மீடியட் கன்சன்ட்ரேஷன் கூடி குறையிற போக்கை பார்க்கலாம். இன்டர்மீடியட் உருவாகுறா அது கூடி குறையணும். இது இப்படி இந்த மாதிரி டிரெக்ட் நல்லா கூடி குறையுது இல்லையா, நல்லா கூடி குறையுதுண்டா என்ன அர்த்தம்னா முதலாவது படி நல்ல இன்டர்மீடியட் உருவாகுது. அப்ப முதலாம் படி உண்டு வந்து விரைவு, படி உண்டு விரைவுக்கு தான் நல்ல ஸ்பீடா நிறைய வந்துட்டு தாக்கியுமே நிறைய கான்சன்ட்ரேஷன் சரியா. அப்ப எங்களுக்கு அதை ப்ராக்டிகலையும் பார்த்துடலாம். அது அது கன்சன்ட்ரேஷன் நல்லா கூட தானே, அப்ப எங்களுக்கு டிடெக்ட் பண்ணலாம். அப்ப முதலாம் படி விரைவானதாக இருந்தால் தான் இப்படி அந்த இன்டர்மீடியட் நல்லா கூடி குறையிற போக்கை பார்க்கலாம் சரியா. அதே நேரம் இப்ப முதலாம் படி மெதுவானதாக இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னா, முதலாம் படி மெதுவானதாக இருந்தால் கொஞ்சம் உருவாகி இப்ப நாங்க சொல்லுவோமே சின்ன அளவு மெதுவானது தானே. எனவே வந்து இப்படி கூடி குறையிற போக்க எங்களை பார்க்கலாம். முதலாம் படியை விட 2ஆம் படி மிக வேகமானதாக இருந்தால் இப்படி ஒரு கொஞ்சம் நல்ல குறைவு, இதை விட குறைவு நல்ல டிடெக்ட் பண்ண கஷ்டம், இப்படி குறைஞ்சிட்டு போற போக்க பார்க்கலாம் சரியா. அப்ப இது வந்து நல்லா செகண்ட் ஸ்டெப் நல்ல வேகம் கூட்டுறையில இப்படி அப்படியே டிப்ளீட் ஆகுற குறையிற போக்கத்தான் எங்களுக்கு பார்க்கலாம் சரியா. எங்களுக்கு அந்த மாதிரி கிராஃப்ஸை எங்களுக்கு பார்க்கலாம். அதை நாங்க அடுத்த செஷன்ல உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் ரைட். அப்ப பிள்ளைகள் நீங்க ரேட் லோ எப்படி எழுதுறது, தாக்க பொறிமுறையை வச்சு எப்படி தாக்க வீத விதி எழுதுறது, தாக்க வீத விதியை வச்சு எப்படி நீங்க அந்த பொறிமுறையை கெஸ் பண்றன்ற விஷயங்களை தான் பார்த்தோம். இது தரப்பட்ட உதாரணங்கள் நல்ல உதாரணங்களாக இருக்குது. திருப்பி திருப்பி இந்த ஒன்றையும் எழுதி கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுங்க. அப்பதான் உங்களுக்கு கொஸ்டின்ல அவங்க என்ன விஷயத்த சொல்றாங்க கேள்வியில, இதுக்கு எப்படி ரேட் லோ எழுதி நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற விஷயங்கள் உங்களுக்கு விளக்கும் சரியா. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி